அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாகவே இருந்துச்சு. அங்கே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டிலையும் வேலை நிறையா நான் பெண்டிங் வச்சுட்டு போயிருந்தேன். இந்த டே இந்த கோல்ஸ் எல்லாம் நான் முடிக்கணுங்கிற மோட்டிவேஷனோட தான் எந்திரிக்கிறேன். ஆனால் சில நாட்கள் என்னால் முழுமையாக அதை செய்ய முடியறதில்ல. வாழ்க்கை முழுமையும் அப்படித்தான் போகுது. நம்ம ஒரு கோடு வரைவோம் இந்த வழியில் தான் போகணும் அப்படின்னு. ஆனால் அந்த வழியில் நம்மளால் போகவே முடியாது. ஆனால் வாழ்க்கையில் வர்ற எதிர்பாராத திருப்பங்கள் தான் நம்ம எப்படி நமக்கு எது பிடிச்சிருக்கு, நம்ம எவ்வளவு திறன் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த வாழ்க்கை நமக்கு எவ்வளவு குழப்பங்களை கொடுத்தாலும் அந்த குழப்பங்கள் எல்லாம் நம்ம மூழ்கி போகிறது இல்லை. அந்த குழப்பங்கள்ல இருந்து தான் நம்ம செழித்து வளர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உறுதியாக நம்புறேன். உடைஞ்சு போய் உட்கார்ந்துருப்போம், அழுவோம், வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கோம். ஆனால் திரும்பி எந்திரிக்கிறப்ப 100 மடங்கு நமக்கு பலம் கிடைச்சிருக்கும். அதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? அரைக்கிற மாவுலையும் கிண்டற உப்பு மாலையும் எத்தனை மோட்டிவேஷன் ஒளிஞ்சிருக்கு இல்லை?